நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்க கோட்டு படத்துடைய 6வது நாள் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் கலெக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இல்ல முதல்ல நம்ம சென்னையில கோட்டு படம் இன்னைக்கு 1,09,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபில்லிங்ன்றது ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க 6வது நாள் அதுவும் செவ்வாய்க்கிழமை கூட பாத்தீங்கன்னா சனிக்கிழமை மத்த படங்கள்லாம் ஃபில்லிங் ஆகிற மாதிரி நம்ம கோட்டு படம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வீக் டேஸ்ல ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் தான் சொல்லணும். ஆனா ஒரு ஃபுல் கெபாசிட்டின்றது அடையில. எனிவே பாதிக்கு மேல தியேட்டர் ஃபில் ஆகுதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் அதெல்லாம் அட்வான்ஸ் புக்கிங்லேயே ஆகுது. அடுத்ததா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கோட் படம் 13,64,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த 6வது நாள்ல. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் நல்லா தாங்க இருக்கு. ஏன்னா வீக் டேஸ்ல இந்த ஒரு கலெக்ஷன் வருது பெரிய விஷயம். ஐ திங்க் லியோக்கு கூட இந்த மாதிரி 2வது நாள் வீக் டேல இந்த மாதிரியான கலெக்ஷன் வந்தது தான் சொல்லணும். அதை தாண்டி அந்த ஃபில்லிங் கெபாசிட்டின்றதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீக்கெண்டோட முடிச்சிட்டாங்க. படம் சரியில்லை அது இதுன்னு சொல்லி லியோக்கு ரொம்பவே நெகட்டிவ் கொடுத்து ஆட்களும் போகவே இல்லை. ஆனா கோட்டுக்கு வந்து ஆட்கள் நல்லாவே போயிட்டு இருக்காங்க. சரி, அடுத்ததா ஆந்திரா தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் இந்த 6வது நாள்ல கோட் படம் 81,00,000 ரூபாய் தான் கலெக்ட் பண்ணிருக்கு. ஆந்திரா பாக்ஸ் ஆபீஸ்ன்றது ஒரு பெரிய பாக்ஸ் ஆபீஸ். ஆனா ரொம்பவே கம்மியா தான் கலெக்ட் பண்ணிருக்கு கோட் வந்ததுல இருந்து. இது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சரிபோது சனிவாரம் அது வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா அங்க மழை ஆரம்பிச்சிருந்திருக்கு. அந்த மழைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃப்ளட்டா மாறி அங்க இன்னமும் ஃப்ளட் இது 10 நாளா நடந்துட்டு இருக்கு. இன்னமும் ஃப்ளட்லாம் அங்க தீரல. சோ அதனால அந்த சரிபோதா சனிவாரம் கூட 100 கோடி எடுக்க முடியாம கொஞ்சம் தத்தளிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கோட்டுன்றதும் பாத்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ் ஃபிலிம் தான். இந்த படம் அங்க நல்லாவே பிடிக்கும். ஆனா என்ன பண்றதுங்க, அங்க வந்து மக்கள் ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க. நிறைய இடத்துல ஃப்ளட் ரொம்ப பெருசா வந்திருக்கு. இதை வந்து கரெக்டா ஒருத்தர் நம்ம பாக்ஸ் ஆபீஸ் எல்லாம் வரலன்னு பொழுது கமெண்ட் பண்ணாரு. ரொம்பவே பெரிய விஷயம். சோ அவர் கமெண்ட் பண்ணிட்டாரு. ஜஸ்ட் ஒரு கமெண்டரா ஒரு பேசும்போது நம்ம ஒரு வீடியோ பண்றவரா நிறைய விஷயம் பேசணும் தான் உங்களுக்கு டீடைலா சொல்லிருக்கேன். அங்க ஃப்ளட் எல்லாம் கிளியர் ஆயிட்டு அடுத்த வாரம் தேவாரா வரும்பொழுது ஆடியன்ஸ் வந்து புல்லிங் இருக்கும். சோ அப்ப கண்டிப்பா கோட்டு படம் பார்க்கும்போது அங்க கோட்டு படம் வந்து உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பாக்குறேன். பாப்போம் நெக்ஸ்ட் வீக்ல. அடுத்ததா கேரளா பொறுத்த வரைக்கும் கோட்டு படம் இந்த 6வது நாள்ல 59,00,000 ரூபாய் தான் கலெக்ட் பண்ணிருக்கு. கேரளா வந்து நம்ம விஜயோடைய கோட்டைன்ட்டு பல வாட்டி சொல்லியிருக்கோம். அது ஓப்பனிங்லாம் எடுத்தது. ஆனா அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் ரிவ்யூலாம் அங்க ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்காங்க நிறைய. நம்ம ஊர்லயே நல்லா இல்லனதுக்கு அப்புறம் அங்க கோட்டை ஃபிளாப்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பட்ஜெட் 400 கோடி அங்க போலன்ற மாதிரிலாம் சில யூடியூபர்ஸ் பேசி பாக்குறேன். இங்க கேரளா படத்தெல்லாம் ஆகாவோ கொண்டு பேசுறோம். ஒண்ணுமே இல்லாத படத்தெல்லாம் இங்க 400 கோடி போட்டு படம் எடுத்திருக்கோம். அது டேபிள் ப்ராஃபிட்டே வந்துடுச்சு. அதை தாண்டி தியேட்டரிக்கல்ல உங்களுக்கு 5 நாள் வரைக்குமே பாத்தீங்கன்னா 300 கோடியை தாண்டி இருக்கு அபிஷியலாவே. இதெல்லாம் தெரியாம அங்க வந்து இந்த படத்துக்கு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. கேரளா மக்களுக்குலாம் இது பிடிக்கிற படம் தான். பட் அங்க வந்து ஒரு பாலிடிக்ஸ் ஓடிட்டு இருக்கு. தமிழ் படங்கள்லாம் இங்க ஓடுதுன்றது அங்க மட்டும் இல்ல, ஆந்திரால இந்தியில வரைக்கும் தமிழ் படங்கள் ஓடினாலே அங்க எல்லாருக்குமே வயிறு எரியும். சோ இதை நம்ம ஊர்லயே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தது அவங்க எல்லாம் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அதனால வந்து இந்த படம் நல்லா இல்லையா பண்ற மாதிரி அங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா யார் என்ன பண்ணாலும் இந்த படத்தோட ரியல் ரிசல்ட் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு புரிஞ்சு போச்சு. சோ அதனால ரொம்பவே நல்லா தியேட்டரிக்கல் புல்லிங் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இந்த 6வது நாள்ல விஷயம் கலெக்ட் பண்ணிருக்கு. கர்நாடகால பாக்ஸ் ஆபீஸ் வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப சூப்பரா போய் வீக்கெண்ட் வரைக்குமே நல்லா இருந்து. பட் வீக் டேஸ் வந்ததுல இருந்து கொஞ்சம் குறைச்சலா போற மாதிரி தான் இருக்கு. எனிவே கர்நாடகா பாக்ஸ் ஆபீஸ்ல அவ்வளவுதான் வரும். இன்னொன்னு கர்நாடகால வந்து ப்ராஃபிட் ரேஞ்ச் பெஸ்டா வந்துரும் சொல்லலாம் படம். பட் கேரளாலயும் ஆந்திராலயும் அதுவும் ஆந்திராலாம் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நிறைய போக வேண்டியதா இருக்கு. எனவே பாப்போம், ரன்னிங் இருக்கு. சோ நம்ம ஃபியூச்சரை பார்த்துட்டு மீதி பேசுவோம். அடுத்ததா நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் கோட்டு படம் இந்த 6வது நாள்ல 1,23,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. இல்ல பெரிய ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நம்ம விஜய் படம்லாம் சவுத் இந்தியால ரொம்பவே நல்லா வந்துரும். பட் ஆனா லியோ வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்றது அங்க நார்த் இந்தியால ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா அங்க இந்தி நடிகர்லாம் ஏற்படுத்தாதான் நம்ம விஜய் ஏற்படுத்தினது. அதனால நார்த் இந்தியால வீக்கெண்ட்ல நல்லா போனது மட்டும் இல்லாம வீக் டேஸ்லயும் 2 நாளா நல்ல வசூல் போயிட்டு இருக்கு. நம்ம இந்தி பீப்பிள்ஸையும் விளையாட்டெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஜவான்லாம் அங்க பெருசா ஹிட் ஆயிருந்தா ஜவான் டபுள் ஆக்ஷன்ல ஒரு மிக்சிங் பேட்டர்ன் தான். சோ அதே பேட்டர்ன் தான் இங்க கோட்லயும் இருந்திருக்கு. அதனால அங்க ஒர்க் அவுட் ஆகுது பெரிய விஷயம் இல்ல. என்ன வருத்தம்னா நம்ம ஆந்திராலயும் வந்து இந்த பேட்டர்ன் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. பட் அங்க வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்கனால நம்மளுக்கு வந்து அங்க இருக்க ஒரு ஆடியன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அந்த ஒரு கோட் எக்ஸ்பீரியன்ஸ்ல. சரி, ஓகே. ஓவராலா இந்த 6வது நாள் செப்டம்பர் 10ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை வசூலா மட்டும் கோட்டு படம் இந்தியா முழுக்க 17,19,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. அடுத்ததா ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு மாதிரி ஓவர்சீஸ்லயும் பெஸ்டா தான் கவர் பண்ணிட்டு இருக்கு. சோ அதுபடி பாத்தீங்கன்னா இந்த 6வது நாள்ல கூட 5,71,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம கோட்டு படம். சரி, ஓகே. ஓவராலா வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னா நம்ம கோட் படம் இந்த 6வது நாள் வசூலா மட்டும் 22,90,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. வீக் டேஸ் ஆரம்பிச்சு 2 நாள் ஆயிடுச்சு. ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ உள்ள படத்துக்கு வசூல் குறையும். பட் இதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ இவங்களா ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஆனா படம் வந்து பெஸ்டா இருக்குன்றனால ஆடியன்ஸ் பாசிட்டிவ் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். விஜய் ரசிகன் சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல நிறைய டைம் திட்டிருப்பீங்க விஜய் பத்தி நம்ம ஏதாச்சும் ஒன்று பேசும்பொழுது. சோ ஓகே, அதெல்லாம் போகுது. ஆனா ஒரு படம் நல்லா இருக்கும்போது அது நல்லா இல்லன்னு பேசும்பொழுது அவனுக்கு போய் ரியலா திட்டுங்கடா. நீங்களாம் தியேட்டர்ல காசு இருந்தா ஒரு 150 படம் பார்த்து இந்த வீடியோ எடுக்க வரும் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து இந்த ப்ளூ சட்டையும் பிளாக் சட்டையும் நல்லா திட்டுங்க. அப்பெல்லாம் வச்சு அறிவு வருதாண்டி. ஏன்னா நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லு. நீ பீஸ்ட நல்லா இல்லைன்னு சொல்லு. நீ ஒரு வாரிசை சொல்றியா, அது ஓகே. ஆனா நீ கோட்டையே நல்லா இல்லைன்னா நீ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருப்ப. சோ இல்ல நீங்க பெருசா பேசணும். நான் ஏன் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறேன்னு கேட்டீங்கன்னா அப்பதானுங்க அவனுக்கு வாயெல்லாம் கொஞ்சமாச்சும் அடங்கும்.